अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। முதல் மந்திரத்துல ஆத்ம ஞான நிஷ்டையானது சொல்லப்பட்டது. ஆத்ம ஞான நிஷ்டைன்னா எந்தெந்த பொருளை நாம் புலன்கள்னால அறிகிறோமோ அந்தந்த பொருள்களை ஆத்மாவினால் போற்றி ஆத்மாவைத்தான் அங்கெல்லாம் ஆத்மா தான் காணப்படுகிறது என்கிற பாவனையை நாம் செய்து கொள்ளணும். அப்படி எந்த பொருளை பார்த்தாலும் அங்கே நம்ம ஆத்மா தான் இருக்கு எனக்கூடியதான தோற்றத்தை நாம் வரவழைத்துக் கொள்ளணும் அப்படின்னு முதல்ல. அப்படி காலம்பிலிருந்து ராத்திரி பரியந்தம் நாம் புலன்களோட எந்தெந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்குமோ அவைகளெல்லாம் அப்பப்பெல்லாம் ஆத்மா ஞாபகத்திலேயே நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஆத்ம ஞான நிஷ்டா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு மேல யாருங்கிறதுல காத்துலயும் ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அதையும் சொல்லியாச்சு. இது சொன்ன பிறகு இது யாரால அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாளோ அவளுக்கு என்ன சொல்றதுன்னு கர்மனிஷ்டா சொல்லிருக்கு. கர்மனிஷ்டான்னா நித்திய கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிக்கொண்டே இருத்தல். 100 வருஷம் வாழணும்னு யார் நினைக்கிறானோ 100 வருஷமும் கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதை தவிர கர்மாவானது நமக்கு ஒட்டாமல் இருப்பதற்கு 2வது வழி இல்லை அப்படிங்கிறது 2வது மந்திரத்துல சொல்லியாச்சு. முதல் மந்திரம் ஞான நிஷ்டா, 2வது நட்சத்திரத்துல யாருக்கு ஞான நிஷ்டையானது முடியலையோ அவளுக்கு கர்ம நிஷ்டா அப்படின்னு 2 நிஷ்டைகளையும் சொன்னவர். 2 அனுஷ்டானம் பண்ண மாட்டேன், என் மனசு போன போக்கில் தான் போவேன், புலன்கள் எந்த வழியில எனக்கு திருப்தியை கொடுக்கறதோ அதுல தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலேயானால் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு, அவ அவித்வான்கள், அவ இந்த மரணானந்தரம் பாடலிட்டு இருக்கக்கூடியதான லோகங்களுக்கு போய் அவஸ்தைப்படுறா. அவளுக்கு அவ ஆத்மஹனனம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஆத்மாவுடைய சிறப்பு எது இருக்கோ அதை பார்க்காமலேயே அப்படியே விட்டுட்டுறதுனால ஆத்மாவை கொன்ன தோஷம் அவளுக்கு ஏற்படுறது அப்படின்னு ஆத்மஹத்யா தோஷம் அவளுக்கு ஏற்படுறது. அவித்வந்த ஏதோ நமக்கு இஷ்டமா இருக்கு, உத்தியோகம் போறோம், சம்பாதிக்கிறோம், டிவி பார்க்கிறோம், ஜம்மன்னு தூங்குறோம் அப்படின்னு இருந்துட்டு இருக்காவா. பசு துல்லியமான வாழ்க்கையில இருக்கிறவாளுக்கு எந்த ஒரு ஆத்மா உங்களுக்கு இருக்கோ அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டாலும் க்ஷேமம் ஏற்படும், அது அறிந்து கொள்ளாமலேயே அது இல்லாத மாதிரியே வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கா அப்படின்னு ஆத்மஹத்யா தோஷம் அவளுக்கு வருது. 3வது மந்திரத்துல நிந்த பண்ணி அதோட சொல்லியே ஏதாகட்டா உபனிஷத்துடைய சாரம் என்ன, அவசியம் ஞான நிஷ்டையை வரவழைத்துக் கொள்ளணும். யாருக்கு ஞான நிஷ்டை வரவழைத்துக் கொள்ளக்கூடியதான பரிபாகம் இல்லையோ அவ கர்மாக்களையாதான் பண்ணி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப
சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆடுது உபனிஷத்துக்கு. அப்புறம் ஒரு சந்தேகம் வந்து ஆத்மனிஷ்டான்னு சொன்னேன்னா ஆத்மான்னு என்னதுன்னு இவளுக்கு தெரியாது. எங்கேயும் தூணை பார்க்கும் பொழுதோ மனுஷனை பார்க்கும் பொழுதோ எதை பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு ஆத்மாவை ஆத்ம ஞானத்தினால் அதை போத்தி வைக்கணும், ஆத்மா தான் உங்களுக்கு காணப்படணும் அப்படின்னு சொன்னோமே. அப்ப அந்த ஆத்மாவை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆத்மான்னு என்னதுன்னு அவளுக்கு தெரியாது. அப்படின்னு அந்த ஆத்மாவை சொல்வதற்காக இப்ப வந்திருக்கு அநேகத்து கர்மனே, கர்மயோகம், சாங்கிய யோகம், சாங்கியானாம் கர்மயோகேன யோகம். அந்த கர்மாங்கிறது 3 விதமா இருக்கு. சாரீரிகம், வாச்சிகம், மானசிகம். சாரீரிகமான கர்மாவையோ வாச்சிகமான கர்மாவையோ அது சரீரத்தினாலேயும் சரீரத்தினுடைய ஏகதேசமா இருக்கிற வாக்கினாலேயோ பண்ணக்கூடியது. ஆயால் அத கர்மனிஷ்டான்னு வச்சுண்டு மனசினால் மட்டும் பண்ணக்கூடியதான ஒரு கர்மாவை உபாசனான்னு சொல்லி அதையே பக்தின்னு சொல்லி இந்த சரீரம் வாச்சிகம் மானசிகம் இந்த 3ல இருக்கும் பொழுது மானசிகமான கர்மாவை அவ உபாசனா நிட்டா, ஞான நிட்டா, தியான நிட்டா அப்படின்னு பிரிக்கிறார். கர்ம நிட்டான்னு சொன்னா அதுக்குள்ள உபாசனை, ஞானம், தியானம் எல்லாமே இன்க்ளூடட். அது சரியா போயிடும். நீங்க கேட்டது ஈஷா வாக்கியம்னு சொன்னார். ஈஷான்னு ஈஸ்வரன் தானே அர்த்தம். நீங்க பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அது மேல போய் சொல்ல போறேன். பரமாத்மாக்கிறது மாயாவச்சுன்ன சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன். சுத்தமான பிரம்மம் சுத்தமா பாபவித்தம் அப்படின்னு இருக்கு. அதனால சகுண ஈஸ்வரன் ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கு. இந்த சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு வியாபகமா இருக்கக்கூடியதான மாயங்கிறது அதோட சம்பந்தப்படுமே. ஆனால் அப்பொழுது அவருக்கு நமக்கு விவகாரத்துக்காக ஈஸ்வரன் ஒரு பேரை வச்சிருக்கு. ஈஸ்வரன் வேற இல்லை. ஆனா அந்த மாயா சம்பந்தத்தோட ஈஸ்வரன் உங்களுக்கு என்னென்ன ரூபம் வேணுமோ அந்தந்த ரூபத்தை அப்பப்பொழுது எடுத்துப்பார். யார் பரமேஸ்வரஸ்யாபி விச்சாவதாத் மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகார்த்தம் அப்படின்னு ஈட்சத்திகரணத்துல அந்தர்யாமியதிகரணத்துல ஆச்சாரியார். அதனால இங்க இந்த ஆத்மாவை சொல்லணும் என்கிறதுக்கு ஆத்மஸ்வரூபம் இங்க சொல்லப்படுறது. அந்த ஆத்மஸ்வரூபம் என்னமா இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏஷனமாக நமக்கு சொல்லுது. அநேஜத்து, ஏஜத்துன்னு அர்த்தம் அசையறதுன்னு அர்த்தம். அநேஜத்து அசையுதல் இல்லாதது, ஒரு விதமான ஒரு ஸ்பந்தமும் இல்லாதது. அநேஜத்து ஏகம், எத்தனை ஆத்மா இருக்கு? ஒரே ஒரு ஆத்மா தான். ஏகோ தேவ பிரபூதேஷு கூட கிமேகம் தெய்வதம் லோக. இவர்களுக்கெல்லாம் சமாதானம் ஈசாவது ஏகம். ஆத்மா அத்தனை இருக்கு, ஒரே ஒரு ஆத்மா. மனசோ ஜபீய, ஆனா அவர் எப்படின்னு மனசை விட வேகமா போறவர். பரஸ்பர விருத்தமா சொல்ற முன்னால அசையவே மாட்டார் அப்படிங்கிற. இப்ப மனசோ ஜவிய ரெண்டும் ஆத்மாக்குதான். ஏன தேவா ஆத்மவன் பூர்வ மருஷது. இந்த தேவதைகள்லாம் இருக்கொள்ளியோ, இந்த உபநிடத்துல தேவதைகள்னா விநாயகன் கணபதி அப்படி எல்லாம் சொல்லப்படாது. இங்க தேவதைகள் திவு கிரீடா ஸ்துதி மோத காந்தி ததீஷுங்கிற தாதுனால பிரகாசப்படுத்துபவைகள், ஒளியை கொடுக்கும் பொருள்கள். அது என்னது? நம்ம புலன்கள். இதுதானே நமக்கு அறிவு கொடுக்கறது.
கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள் அந்த ஆத்மாவை பிடிக்க முடியல. ஏன்னா இது மனசை விட வேகமா போறது. நமக்கு எல்லாத்துக்கும் விட வேகமா போறதுன்னா மனசு. சந்தியாவதனை எவ்வளவு வேகமா பண்றீங்க, மனோவேகமா பண்றேன். தப்பு. சந்தியாவதனை நிதானமா பண்ணணும். ஆனா என்ன, மனோவேகம் வாயுவேகம்னு வேகத்துக்கு நம்ம சொல்றது இந்த ரெண்டத்தான் சொல்றோம். ஆனா இவர் எப்படின்னா மனோவேகத்தை விட மகாவேகம் இவர். அதனால இந்த தேவதைகள் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய புலன்கள் இவைகள்லாம் அவரை அடைய முடியவில்லை. இவைகள் போனால் இவளுக்கு முன்னாலேயே இவர் அங்கே போய் உட்கார்ந்திருக்கார். ஏனது இந்த ஆத்மாவை தேவா புலன்கள் அதை அடைய முடியவில்லை. ஏனர் பூர்வ மருஷது இவ எவ்வளவு வேகமா அவளை பிடிக்கணும்னு போறாரோ அந்த இடத்துல அதுக்கு முன்னாலே இவர் உட்கார்ந்து இருக்கார். யாரு? இந்த ஆத்மஸ்வரூபம் இங்கே இருக்கு. தாவத்தோ அஞ்ஞான தேதி. யார் யார் ஓடுறாளோ, தாவதான் ஓடுகிறவர்கள், யார் ஓடுறாளோ அவளை எல்லாரையும் கிராஸ் பண்ணி அதுக்கு முன்னாலே இவர் போயிட்டாராம். தாவத்தோ ஞான தேதி தஸ்மின். அப்படிப்பட்டதான ஆத்ம தத்துவத்தான் அப்பஹா தாங்கள் பண்ணக்கூடியதான கர்மாக்கள். அப்பஹான்னு சொன்ன கர்மாக்கள் வேதம்னு இஷ்டமா அப்பன ஜலம்னு அர்த்தம் பண்ணும். வேதத்துல வயுனானி வித்வான், அப்படி வயுனம்னா கர்மான்னு அர்த்தம். என்ன சார் இதுக்குன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. என்ன டிக்ஷனரி? நிருத்தம்னு பேர். அந்த நிருத்தகாரர் யாஸ்கர் வேதத்துல இருக்கிற பதங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த அர்த்தம் அதெல்லாம் எப்படி தீர்மானம் பண்ணுவோம்? அங்கெங்க இருக்கக்கூடியதான வாக்கிய சேஷத்தை வச்சு தீர்மானம் பண்ணுவோம். இஷ்டமாக லோகத்துல இருக்கிற பதம் மாதிரி கிடையாது. வேதத்துல அப்பகான்னு அப்சப்தத்துக்கு கர்மார்த்தம்னு வேற இடத்துல இருக்கு. அதனாலதான் கர்மான்னு சொல்லணும். இதெல்லாம் பூர்வ பாகத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அப்பகான கர்மாக்கள் அர்த்தம். மாதரிஸ்வாதி. மாதரிஸ்வான காத்துன்னு அர்த்தம். மாதரி அந்தரிக்ஷே ஸ்வயதி கச்சதி. அந்தரிக்ஷத்தில் போகிறவர். அந்தரிக்ஷத்துல போறதுன்னா பிளேன்ல தான் நீங்க போலாம், பசுபட்சி அதிகள் போலாம். இவர் எப்படின்னா இவர் எப்பவுமே அந்தரிக்ஷத்தில் தான் போவார். ஆத்மா எங்க இருக்க? அந்தர்தய இருக்கவருக்கு இந்த காத்தானது அந்தரிக்ஷத்துல போயிட்டே இருக்கும். அதனாலதான் அவருக்கு டிராபிக் ஜாம் எல்லாம் கிடையாது. அவர் அப்படியே தெரிவார். அதனால இந்த மாதரேஸ்வா காத்துன்னு என்ன அர்த்தம்? அது அவருக்கு மாதரேஸ்வான்னு பேர். அந்தரிக்ஷத்தில் செல்பவர் அப்படிங்கிற அர்த்தத்துல மாதரேஸ்வா காத்துன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன, மாதரேஸ்வராங்கிற பதத்துக்கு காத்துங்கிறது ஜெனரல் மீனிங். ஆனா இந்த இடத்துல மாதரேஸ்வரன்னா சூத்ராத்மான்னு பேர். மாதரிஸ்வாதி அப்படின்னு மந்திரத்துக்கு மேலோட அர்த்தம். இப்ப பாஷ்யம். யஸ்ய ஆத்மனஹ அனநாத் அவித்வாம்சஹ சம்சரந்தி. எந்த ஆத்மாவை இருக்கிற ஆத்மாவை அறியாமல் இருக்கிறதுனால அவித்வான்கள் சம்சரிக்கிறாரோ, சம்சரந்தின்னு என்ன அர்த்தம்? பிறந்து இறந்து மறுபடியும் இங்கே சுத்தி கொண்டிருக்காளோ. டு மூவ் சம்சரந்தி அப்படின்னு மறுபடியும் 7-4 வருடங்களை இங்க பிறந்து அங்கே இறந்து இப்படியே சுத்தி கொண்டிருக்காளோ.
யத்யாத்மனः ஹனனாத் அவித்வாம்சः சம்சரந்தி தத்விபர்யேண, அதற்கு மாறுதலாக வித்வாம்சோ அந்த நிலையிலேயே எப்பொழுதும் இருத்தல். ஸ்வாவஸ்தா பிரச்சுதி தத்வர்ஜிதம் சர்வதா ஏகரூப வித்யர்த்தः. அதனால இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு? சர்வதா ஏகரூபம், எப்பொழுதும் ஒரே ஸ்வரூபத்தில் தான் இருக்கு. அதனால அநேஜதுங்கிற பதத்துக்கு நம்ம அர்த்தம் பண்ணினோம். அநேஜதுங்கிற பதத்துக்கு என்ன? எப்பொழுதும் ஒரே உருவத்தில் இருப்பது அப்படின்னு. அடுத்ததான பதம் அநேஜது ஏகம். அந்த ஏகம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் தத்ர ஏகம் சர்வபூதேஷு, எல்லா பிராணிகளிடத்திலையும் ஓராத்மாத்தான் இருக்கு. ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மா என்று கருத வேண்டாம். எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் ஒண்ணுத்தான். அதனால தத் ஏகம் சர்வபூதேஷு. அடுத்த பதம் மனசோஜவீய. மனசः சங்கல்பாதிலட்சணாத் ஜவீயः ஜவவத்தரம். மனசுன்னு என்ன? வாட் இஸ் மைண்ட்? சங்கல்பாதிலட்சணः, சங்கல்பம், விகல்பம், சம்சயः, விபர்யயः, இவைகள்லாம் அந்த மனசுக்கு தர்மங்கள். மனசுங்கிற ஒரு தர்மியை நாம பார்க்க முடியாது. அந்த தர்மத்தினால் தர்மியை ஊகித்துக் கொள்ளணும். அந்த தர்மியை இன்னமா கையில விரல் இருக்க போல இது மனசு இருக்கு அப்படின்னு யாராலையும் பார்க்க முடியாது. அப்ப தர்மம் இல்லாமல் தர்மி இருக்காது. தர்மமானது நமக்கு பிரத்யட்சமாக இருக்கு. ஆகையால் தர்மியை ஊகித்துக் கொள்ளணும். இதான் ரத்னத்துடைய பரீட்சையில முதல்ல தர்ம தர்மி பாவத்தை பத்தி சொன்னார். தர்மிங்கிற ஒரு பதார்த்தமானது புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த தர்மியானது தர்மத்தினால் நாம் அறிந்து கொள்கிறோம். மனசு எனக்கூடியதான ஒரு தர்மியே சங்கல்பாதி லட்சணமாக நாம் அறிந்துக்கிறோம். சங்கல்பம், விகல்பம், பிரத்யம், கிரமம் இவைகள்லாம் ஏற்படும் பொழுது இவைகள் இருக்கக்கூடியதான இவைகளுக்கு இருப்பிடமான ஒரு ஆசிரியமான ஒரு பதார்த்தம் இருக்கணும். எந்த பதார்த்தம்? அது மனசு. அது எப்படின்னா ஜவீயா ஜவவத்தரம். அந்த மனசை விட இதானது வேகமாக போகும். அதுவும் விருத்தம் உச்சதே. முன்னால ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்றேன், இப்ப அதை விட வேற சொல்றேன். எப்படி? திருவம் நிச்சலம் இடம் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அசையாறது, அசைதல்ல, நிச்சலமாக இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு முதல்ல சொன்னேன். அடுத்தது மனசோ ஜவீயா. அந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். திருவம் நிச்சலம் இதம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், மனசோ ஜவீயான ரெண்டாவது. இவ ரெண்டும் விருத்தமாக இல்லையோ? இதிச்ச நைஷ தோஷா. விருத்தமா தான் பேசினேன், ஆனா நான் பேசலாங்கிற பேசுவேன்னு ஒத்துட்டு, ஆனா நான் பேசலாங்கிற இது ஒரு தப்பாதுங்கிற. ஏன் தப்பா அதுனா நிருபாதி உபாதி மத்தேன உபபத்தே. முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் உபாதி இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உபாதியும் சேர்த்து சொல்றது. என்ன எப்படி சொல்றேன்? பெங்களூருக்கு போறேன்,
பக்கத்துல எனக்கும் டிக்கெட் வாங்கிட நீங்களும் வாங்கணும். 2 பேரும் சேர் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். பக்கத்துல இருந்து நீங்க எங்க போறாருன்னு முதல்ல சொன்னார், நான் போகல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு என்ன அர்த்தம்? பெங்களூர் போகலையோன்னு. போறதுன்னு இப்ப போகலையான்னு போறேங்கிறது. முன்னால கேட்டா போகலைங்கிறள், இப்ப போறேங்கிறள், விருத்தமா பேசுறேன்னு. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். ரைட்டு. இப்ப போகலையான்னா நான் எந்த ட்ரெயின்ங்கிற உபாதியில உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அந்த ட்ரெயின் போகும்போது நானும் போனா போல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கள, இந்த சரீரத்தை மட்டும் வச்சுட்டு நான் போகலைங்கிறேன். இப்ப ட்ரெயின் கூடையிலான உபாதியோட சேர்ந்து உங்களை பேசும் பொழுது நான் பெங்களூர் போறேங்கிறேன். ஏன் அதே விதமாக ஒரு உபாதி சம்பந்தம் இல்லாமல் ஆத்மா சாந்தமாக சாஸ்வதமாக இருக்கு. ஆனா அதற்கு மனசு எனக்கூடியதான உபாதியோ வேற ஒரு உபாதியோ கொடுத்தடையானால் அது என்ன மாயாங்கிற ஒரு உபாதி கொடுத்தடையானால் அது வேகமாக போகும். அவ்வளவு. நிருபாதி உபாதி மத்வேன உபபத்தே தத்ர நிருபாதிகேன ஸ்வேன ரூபேண உச்சதே அநேஜதேகம் இதி. உபாதி சம்பந்தமற்றதான சுத்தமான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அது என்னமா சொல்றது? அநேஜது, ஒரு விதமான அசைதலும் இல்லாதது, ஏகம், எங்கும் ஒரே விதமாக எல்லா பிராண இடத்திலையும் இருப்பது அப்படின்னு சொன்னேன். மனசா அந்த கரணஸ்ய, மனசுன்னு அந்த கரணம்னு அர்த்தம். அதற்கு சங்கல்ப விகல்ப லட்சணஸ்ய உபாதே அனுவர்த்தனாத். சங்கல்பம், விகல்பம், சம்சயம், நிச்சயம், பிராந்தி இப்படிப்பட்டதான உபாதிகளுடன் கூடியதான தர்மங்களுடன் கூடியதான எந்த மனசு உண்டோ அந்த மனசு எனக்கூடியதான உபாதியை சேர்த்து பேசும் பொழுது உபாதேகே அனுவர்த்தனாத், அதை பின்தொடர்ந்து பேசும் பொழுது இஹ தேகஸ்ய மனசா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான மனசானது பிரம்மலோகாதி தூரகமனம் சங்கல்பேன க்ஷணமாத்ராத் பவதி. இங்கிருந்து அடுத்தது பிரம்மலோகாதி தூரகமனம். பிரம்மலோகம் இங்க எத்தனை மேல் இருக்கு, எவ்வளவு எட்டி இருக்கு. அந்த பிரம்மலோகத்தை நீங்க நினைச்ச மாத்திரத்தினால உங்க மனசு அங்கே போயிடுறது. மனசானது நீங்க எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வருது. அது போய் அந்த இருக்கக்கூடியதான பொருளோட ஒன்னா போயிடுமேயானால் அப்பொழுது நமக்கு பிரத்யட்சமாகும். அந்த பொருளோட ஒன்னா போகலன்னா இந்த மனசானது அந்த பொருளானது பிரத்யட்சமாகாது. ஆனால் அந்த மனசை எதை நினைக்கிறோ அந்த இடத்துக்கு போயாச்சு. என்னாச்சு? பிரம்மலோகத்தை நீங்க நினைச்சள். நம்ம பிதா மகாள் அவள் எங்க இருக்காளோ நம்ம வள்ளம் புண்ணியம் பண்ணினமா பிரம்மலோகம் தான் இருப்பான்னு நினைச்சள். அடுத்த பிரம்மத்துல இருக்கிறதா தீர்மானம் பண்ணி அடுத்த உங்க மனசு பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கு. அதனால மனசு எங்க நினைக்கிறா அந்த இடத்துக்கு போறது. மனசு விருத்தியா மாறுறதுங்கிற இடம் இல்லையோ, இது ஒரு பாகம். மனசானது நினைச்ச மாத்திரத்தினால தேகஸ்திய மனசா, சரீரத்தில் இருக்கக்கூடியதான மனசே பிரம்மலோகாதி தூரகமனம் சங்கல்பேன க்ஷணமாத்ராத் பவதி.
நினைத்த மாத்திரத்தினால் ஒரு கணத்தில் மனசு அவ்வளவு தூரம் சென்றிருக்கு. இத்யதா தூரகமனம் பவதி தான் சொன்னார். தூரகமனம் புனராவர்த்தனம்னு எங்கேயும் சொல்லல. இப்ப ரொம்ப பேர் போறா, போயிட்டு அங்க இருக்கிற அழுக்கெல்லாம் திரும்பி வர என்ன தூரத்த சங்கல்பனம் பவதி அப்படிங்கிறதுக்கா அது என்னது? இத்யதா மனசா ஜவிட்டத்துவம் லோகே பிரசித்தம். ஆகையால் மனசு எல்லாவற்றை விட வேகமாக செல்கிறது என்கிறது லோகத்துல பிரசித்தம். என்ன நினைச்ச மாத்திரத்தினால மனசு எங்கெங்கோ போயிட்டு போறதுங்கிறடா இல்லையா, அதெல்லாம் லோக பிரசித்தம். தஸ்மின் மனசி பிரம்மலோகாதீன் திருதம் கச்சதி சதி. இப்படி இந்த மனசு பிரம்மலோகாதிகளுக்கு வேகமாக செல்லும் பொழுது அதை விட பிரதமம் பிராப்த இவ ஆத்ம சைதன்ய அவபாச கிருஷ்யதே. இந்த ஆத்ம சைதன்ய அவபாச, இந்த ஆத்ம சைதன்யத்தினுடைய ஒரு தோற்றம். அங்கே போனா அங்க முன்னால என்ன இருக்கு? அங்கேயும் ஆத்மா இருக்கு அப்படின்னு இந்த ஆத்ம தோற்றமானது மனசு பிரம்மலோகத்துக்கு போகும் பொழுதும் வேகமாக போகும் பொழுதும் அங்கேயே முன்னால ஆத்ம சைதன்யம் இருக்கு, அறியப்படுகிறது. கிரஹ்யதே அத்தஹ மனசோஜவீய இத்யாஹ. மனசை விட வேகம்னா மனசே வேகமா போறது. மனசு அங்க வேகமா போனா அங்க என்ன ஏற்படுறது? அங்க ஆத்ம சைத்தன்யத்துக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதுல ஏற்படுறது அந்த மனசு. அதனால மனசுல ஆகையால் நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஆத்மா மனசை விட வேகமா இருக்குங்கிற. இப்ப மனசை விட வேகம்னா மனசுடைய வேகத்துக்கே எட்டாவதான ஒரு பொருள் இருக்கு. எது? இந்த புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இவை எல்லாம் மனசு எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா இதனால போக முடியாது. அந்த வேகத்தையே பிடித்து கொள்ள முடியாது. இது மனசுனாலே பிடிக்க முடியல ஆத்மாவை. எவ்வளவு வேகமா அங்கே போனாலும் அங்கே இதற்கு முன்னாலே ஆத்மா உட்கார்ந்து இருக்கார். அவ்வளவு வேகமாவே அங்கே ஆத்மா உட்கார்ந்து இருக்காருன்னா மனசுனாலேயே பிடிக்க முடியலன்னா இந்த புலன்கள்லாம் என்ன செய்யுதுன்னு இருக்கு, திரும்பி வரணும் முடியாதுன்னு. நைன தேவாக தேவாக யோதனா தேவாக. நல்ல மந்திரத்துல தேவான்னு என்ன அர்த்தம்? மற்ற பொருள்களை பிரகாசப்படுத்துபவைகள். ரூபத்தை பிரகாசப்படுத்துறது கண்ணு, சத்தத்தை பிரகாசப்படுத்துவது காது, வாசனையை பிரகாசப்படுத்துவது மூக்கு, சுவையை பிரகாசப்படுத்துவது நாக்கு, ஸ்பர்சத்தை பிரகாசப்படுத்துவது தோல். அப்படின்னு இந்த ஐம்புலன்கள் சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணாதி இவைகள் மனசளவுக்கு வேகமே இவைகளுக்கு இல்லை. ஆகையால் சக்ஷுராதீனி இந்திரியாணி தேவாகத்தான் சக்ஷுராதி இந்திரியங்கள். ஏதத் பிரகிருதம் ஆத்ம தத்துவம் நாப்னவன். இந்த ஒரு பிரகிருதமான ஒரு ஆத்ம தத்துவத்தை இவைகள் அடைவதில்லை. ஒரு நாளும் இந்த புலன்கள் அடையல. அதனால்தான் யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு வாசகா, வாக்கு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலிய புலன்கள் அந்த ஆத்மாவை அறியவில்லை.
பார்க்கதான் அறிவில்லை சார். அதை விட வேகமா செல்றது மனசு. அதாவது அடையிறதோ அதுவும் அடையல. அதனால மனஹா ஜவீய, அவைகளோட மனசானது வேகமாக செல்வது. மனோவியாபார வியவஹிதத்வாத், என்ன மனசு வேகமா சென்ற பிறகுதான் புலங்கள் போகும். எப்பவுமே எதை விட முதல்ல எது? ஆத்மா, அதற்கு பிறகு மனசு, அதற்கு பிறகுதான் புலன்கள். அதனால மனோவியாபாரம் இருந்த பிறகு நம்ம மனசுல நினைச்ச பிறகுதான் வாக்கால பேசுறோம். ஒரு பொருளை பார்க்கணும்னு சங்கல்பம் பண்ணின பிறகுதான் கண்ணை திறந்து அந்த பொருளை பார்க்கிறேன். கேட்கணும்னு எது சத்தம் வராதல இருக்கு அப்படின்னு மனசு சொல்றது. அப்புறம்தான் காதை கொடுத்து கேட்கிறோம். எல்லா பொருளுக்கும் முதல்ல எது வேலை செய்யறது, தூண்டுறது இவைகளை மனசு தான். இது சத்தம் வராதல இருக்கு கவனி அப்படிங்கிறது. அப்புறம்தான் என்ன பண்றேன், சில சமயத்துல குழந்தைகள்லாம் பாருங்க, சத்தம் வந்ததுன்னா காதால கேட்க வேண்டியது டக்குன்னு அந்த பக்கம் திரும்புறது. குழந்தைகள்லாம் இந்த பெரியவாளும் அப்படிதான் பண்றான். சத்தம் பண்ணினா சத்தத்தை தானே கேட்கணும், அந்த பக்கம் ஏன் சார் திரும்புறேன்னு மனசு சொல்றது. அது ட்ரபிள் இருக்கா போல இருக்கு, கண்ணாலையும் பாரு, வெறும் காதால சத்தா போறாது அப்படின்னு இந்த மனசு தான் முதல்ல தூண்டுறது புலன்களை. ஆகையால் மனசு தூண்டி அதற்கு பிறகு இது அப்படின்னா யாருன்னு அதை விட பின்னாலதான் இது ஸ்டார்டிங்லயே மனசை விட இந்த பின்னால போறது. இது எப்படிதான் அது கவனிக்கும். மனோவியாபார வியவஹிதத்வாத் ஆபாச மாத்திரம் ஆத்மனா நைவ தேவானாம் விஷயீ பவதி. அந்த ஆத்மாவுடைய ஒரு துளி கூட புலன்களுக்கு வராது. மனசாவது ஏதோ அதனுடைய பிரதிபிம்பம், மனசுல விருத்திகளை ஏற்படுறதுன்னு ஏதாவது சொல்லிக்கலாம். புலன்களுக்கு பாருங்க, அதனுடைய ஒரு ஆபாசம், ஒரு நிழல் கூட அதுக்கு ஏற்படலை. ஜவனாது மனசோபி பூர்வமர்ஷது, வேகமாக செல்லக்கூடியதான மனசை விட அது முன்னாலேயே இருக்கோ. பூர்வமர்ஷதுன்னா பூர்வம் கட்டம்னு அர்த்தம். முன்னாலேயே அங்கே போயிருக்கோ, முன்னால அங்கே போய் இருக்கிறது இங்கேயே இருக்கு. இங்கிருந்து வேகமா அங்கே போறார், போனா இவருக்கு முன்னால் அவர் அங்கே இருக்கார். என்ன அவர் எப்பவுமே அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கல, அவர் இல்லாத இடம் இல்லை. அதனால பூர்வமேவ கதம் வியாபித்துவாது. ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அதே மாதிரி எங்கும் இருக்கு. சின்ன குழந்தைகள்லாம் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி அப்படியே வெட்ட வெளியில போயிட்டே இருக்கிறப்ப அந்த நம்ம போயிட்டே இருந்த சந்திரனும் வேகமா போறாருன்னு நினைக்கும். ஆகாசத்துல சந்திரனை பார்த்துட்டே நடக்கும். இது நடந்துட்டே இருந்த சந்திரனும் இவருக்கு முன்னால போறா போல ஒரு பிராந்தி. அதே விதமா இந்த மனசு வேகமா போய் பார்க்கறது, அந்த ஆத்மாவா இருக்கான்னு நம்ம பார்ப்போம்னு பிரம்மலோகத்துக்கு போனா இந்த ஆத்மா அங்கே இருக்காரு. நீர் எப்ப சுவாமி வந்துன்னு கேட்டா போல இருக்காங்க. சர்வவியாபி ஆத்ம தத்துவம். அதனால என்ன தெரிஞ்சா, இந்த ஆத்ம தத்துவமானது சர்வவியாபி, எங்கும் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவமானது சர்வ சம்சார தர்ம வர்ஜிதம். சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்கள், பிறப்பு, இறப்பு, கழத்தனம், குன்னி போறது, இப்படிப்பட்டதான ஒரு விதமான சோகம், மோகம், பசி, தாகம், இதெல்லாம் சம்சார தர்மங்கள். இவையெல்லாம் ஒன்னும் அந்த ஆத்மாவுக்கு கிடையாது. நிருபாதிகேன ரூபேண, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் உபாதி கலப்பு இல்லாதான ஸ்வரூபத்தில்
அவிக்கிரியமேவ சத், ஒரு விதமான அசைதலும் ஒரு விகாரமும் இல்லாது என்ன பண்றது? உபாதிக்கிறதா, உபாதியினால செய்யப்பட்டதான சர்வா சம்சார விக்கிரியா, எல்லா சம்சார மாற்றங்கள்லாம் அனுபவத்தீவ அனுபவிக்கிறா போல. யாருக்கு? அவிவேகினாம், மூடானாம், மூடாளான ஜீவர்களுக்கு. மூடாள்னு என்ன அர்த்தம்? அந்த ஆத்ம சத்தாவை அறியாத ஜீவர்களுக்கு என்னதான்? அநேக விவச பிரதிதேகம் பிரத்யவபாசதே, நான் வேற, நீங்க வேற, அவர் வேற, அவள் வேற அப்படின்னு தூரே தது தந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாக்யதः ததேஜதி. அது அபோது சொன்னது. தன்னைஜதி, அது ஒரு ஆசைதலும் இல்லை சார். முதல்ல ஆசைகிறது ஆசைகளேங்கிறதே உபாதியோட இருந்தால் ஆசைகிறது, உபாதி இல்லாத போனால் ஆசைகள, அவ்வளவுதாங்க. தூரே, அது ரொம்ப எட்டி இருக்குன்னு எட்டி இருக்கா, நீங்க வேற தந்திகே இங்கதான் இருக்குன்னு ரொம்ப கிட்ட இருக்குன்னு. அஜ்ஞானிகளா இருக்கிறவா தேடோ 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 தேடுறான் சார், தேடிட்டே இருக்கான். 10,000 கோடி ஜென்மாக்கள் தேடினா கிடைக்கல. ஞானி இருக்கிறவன் இங்கே பண்ணினா உள்நோக்கி பார்த்தா கடுதாச்சுன்னு. அந்தர்முக சமாராத்ய பகிர்முக சுதுர்லபா. ஊர்ல எல்லாம் ஆத்மா எங்க இருக்கு எங்க இருக்கு தேட்ட தேட்டே போங்க. எங்க உள்நோக்கி பாருங்க, பெருவேதோ தேதீபியமான பிரகாசிக்க. தூரே அந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய. உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் எல்லோருக்கும் உள்ள இருக்கு. நமக்கு மேல தோல் இருக்கு, அதுக்குள்ள ரத்தம் இருக்கு, அதுக்குள்ள மாசம் இருக்கு. இப்படி வேண்டே போனா இதயத்துக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள பத்திரமாக யாரும் இருக்க? அந்தரஸ்ய சர்வஸ்ய, அவர் தான். அது உள்ளத்தான் இருக்கான்னு சொல்லாதுங்க சார். தது சர்வஸ்யாஸ்ய பாக்கியதா. இவ்வுலகங்கள் 7,16 புவனங்களுக்கு சேர்ந்து ஒரு அண்டம்னு சொல்ற. அந்த அண்டத்துக்கு பின்னால யார் இருக்காங்க? அவர் தான் இருக்காரு. ஆகாசம், நம்ம ஒரு ரூமுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, ரூம் விட்டு வெளியில வந்தாலும் ஆகாசம் இருக்கு, மைதானத்துல போனாலும் அங்கேயும் ஆகாசம் இருக்கு. எது சுவாமி இப்படி இருக்குன்னு எங்கும் ஆகாசம் இருக்கு. அதே விதம் ஸ்பேஸ்ங்கிறது எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ, அதே விதமா இந்த பரமாத்மா எங்க இருக்கார்? எங்கும் இருக்கார். சர்வஸ்யாஸ்ய பாக்கியதா. இத சபாக்கியாபியந்தரோக்யஜ அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லப்படுது. இங்க என்ன சொல்லிருக்கோ அதான் அங்கே சொல்றது. நமக்கு உள்ள வழியிலையும் இருக்குன்னு சபாக்கியாபியந்தரோஜ அதான் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இங்கேயும் இருக்கு, ஈகாவாசியத்திலையும் அது இருக்கு. ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு உபநிஷதும் தனித்தனியாக நமக்கு சொல்லுது. அதனால நீங்க எதை கேட்டாலும் இன்னைக்கு ஈசாவாசியத்தான் எல்லாம் நீங்க சொல்லி ஆகணும். கீதை முழுக்க ஒவ்வொரு அத்தியாயமும் ஈசாவாசியத்திலிருந்து சொல்லணுங்கிறத அதுக்கு ஒரு தனி அந்த ஒவ்வொரு சாஸ்திரமும் தனியா இருக்கு. ஞான யோகம், கர்மயோகம், உபாசனா யோகம், பக்தி யோகம், உத்தராயணமா இருக்கு, தட்சிணாயணமா இருக்கு, எல்லாமும் ஈசாவாசியத்துல தான் சொல்லணும். ஈசாவாசியத்தை அந்த சாஸ்திரத்தை அப்படி யோகம். அதான் இது சாஸ்திரம். உபனிஷத்து சின்னதாக தோணின போதிலும் சாஸ்திரத்துல உங்களுக்கு வேண்டியதான எல்லா விஷயங்களும் இங்க சொல்லி இருக்கிறதுனாலதான் இதுக்கு சாஸ்திரம். அப்படி இல்லாத போனால் அதற்கு பிரகரணம். அதனாலதான் மாண்டூக்கிய உபனிஷத்தை பிரகரணம்னு சொன்னோம். சிருஷ்டி பிரக்கிரியெல்லாம் இங்க சொல்லலையா, அது பண்ணலையே, இது பண்ணலையேன்னு கேட்கலாம். சில இடத்துல எவிடென்டா இருக்காது. கட்டோபனிஷத்துல சிருஷ்டி பிரக்கிரியா இல்லை சார்ந்த, கட்டோபனிஷத்துல ஈஸ்வரனை பற்றியே இல்லையே சார்ந்த. உலகத்தை உங்க ஒன்று பண்ணிருக்கீங்க, இதை இருக்கா கட்டோபனிஷத்துல? இல்லவே இல்லையே. அது இருக்குன்னு தீர்மானம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு சாஸ்திரமும் ஈச் உபனிஷத் அது தனித்தனியா இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அதனால அதுக்கு சாஸ்திரம். அப்படி இண்டிபெண்டன்ட் என்டிட்டியா இல்லாமல் சில பகுதியை மட்டும் சொல்றதா இருந்தால் அந்த பாகத்துக்கு பிரகரணம்னு பேரு. அது அந்தந்த இடத்துல ஆனந்தகிரியில வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அதனால ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாக்யதா. இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். மந்திராணாம் ஜாமிதா அஸ்தி. இந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த போர் அடிக்கிறதுங்கிறது கிடையாது. அது யாருக்கு இருக்குன்னா மனுஷங்களுக்கு இருக்கு. சொன்னதே சொல்லு,
புரிஞ்சது மறுபடியும் சொல்றேன். என்ன இது மனுஷாளுக்கு மந்திரங்களுக்கு இது கிடையாது. என்ன சொன்னதையே மறுபடியும் சொல்லும். எப்படியாவது உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னு உங்களுக்கு இந்த ஜென்மால மோட்சத்தை அடையிற பரியந்தம் அது அப்படியே. அதனால மந்திராணாம் ஜாமிதா அஸ்தி இது பூர்வ மந்திரோக்தமபி அர்த்தம். முன்னால எந்த அர்த்தம், எந்த மந்திரம் போன மந்திரத்துல என்ன அர்த்தம் சொன்னதோ அதையே புனராக சொன்னதையே மறுபடியும் சொல்றது. ததேததி தத்து ஏஜது தத்துன்னா அது அதுன்னா என்ன கீழே சொன்னதான ஆத்ம தத்துவம். பூர்வ பிரபந்த பராமத்துவம் சர்வநாமனா தது ஆத்ம தத்துவம். எத் பிரகிருதம் எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கோமோ தத்து ஏஜதி ஏஜதின சலதி ததேவ அதே ஆத்ம தத்துவம்னா ஏஜதி நைவ சலதி. பை நேச்சர் அது அசையல. ஒரு பொருளோட சேர்த்து வச்சா அது மாதிரி காணப்படுறது. அசலமே வசத்து சலதீவா இத்தியர்த்தா. வெறுமன சந்திரன் அப்படியே இருக்காரு இங்க இருந்து பார்த்தா. ஆனா மேகங்கள் வேகமா ஓடுற காலத்துல நமக்கு என்ன தெரியுது? சந்திரன் வேகமா ஓடுற போல காணப்படுறது. இது அப்பப்ப தெரியும். சந்திரன் வேகமா ஓடுற போல காணப்படுகிறதே தவிர வசூலி எது ஓடுறது? மேகம் ஓடுறது. அதே விதமாத்தான் சொதகாக அசலமா இருக்கிற பொருள் அதுக்கு இன்னொரு பதார்த்தத்தினோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது வேகமா போறா போல இருக்கு. எட்டி இருக்கு. எப்படி வருஷ கோட்டி சதைரபி அவிதுஷாம் அப்ராப்யத்வா தூரைவ. வருஷ கோட்டி சதங்களா இருந்தாலும் எத்தனை கோட்டி வருடங்கள் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு இவ பாட்டுக்கு தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லைன்னா அவளுக்கு அஞ்ஞானிகளுக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, இது தெரிஞ்சே அது கிடைக்கல. எவ்வளவு எட்டி இருக்குதா இன்னும் கிடைக்கலைங்கிற. அது மாதிரி அந்திகே இது சேத தத்வந்திகேன்னு இருக்கா. ஆச்சாரியர் பதச்சேதம் பண்ணி கொடுக்கிறது. பதச்சேத பதார்த்தோக்தி விக்கிரகோ வாக்கிய யோஜனை ஆட்சேபத்திய சமாதானம் அப்படின்னு அந்த பாஷ்யத்துக்கு லட்சணங்கள். பாஷ்யம் எப்படின்னா பதச்சேத ஒவ்வொரு பதத்தையும் பிரிச்சு காட்டணும். அப்படின்னு ஒவ்வொன்றும் பல அன்வயம் பண்ணி காட்டணும். விக்கிரகம் சமாதாக்கியமாக விக்கிரகம் சொல்லணும். இல்ல கீதா பாஷ்யத்தில் நிறைய பண்ணிருக்காரு. நமக்கே டவுட், ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றாங்க? சம்ஸ்கிருதம் கூட தெரியாத நினைச்சுட்டாங்க. இவ்வளவு மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு பாஷ்யக்காரர். இல்ல, இந்த பாஷ்யத்துக்கே லட்சணம் இருக்கு. விக்கிரக வாக்கிய யோஜனை ஆட்சேபத்திய சமாதானம். யாராவது ஆட்சேபம் பண்ணினா அதுக்கு ஆன்சர் இத்தனையும் சொல்லி ஆகணும். பாஷ்ய வார்த்தை இத்தனையும் புரியணும். அல்ல தத்வந்திகேன்னு இருக்கே சார், வந்திகே பிரிக்காதீங்க. தத்து அந்திகே அந்திகே இது சேத தத்வந்திகே சமீபே அத்தியந்தமேவ விதுஷா. ரொம்ப கிட்ட இருக்கு. ஒரு சில பேருக்கு ரொம்ப எட்டி இருக்கு, இவாளுக்கு எங்க இருக்கு ரொம்ப கிட்ட இருக்கு. விதுஷாம் ஆத்மத்வாத் என்ன ஞானிகளுக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் எங்க இருக்கு? ஆத்மத்வாத், அவளுடைய ஆத்மா தான். அதனால நான் கேவலம் தூரே அந்த கேட்டா எட்டியும் இருக்கு கிட்டையும் இருக்கு என்றல்ல. ததந்த அபியந்தரே தது அந்த அபியந்தரே எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு. அத்திய சர்வத்திய ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டேன்னா அந்த பொருளுக்கு உள்ளூர் இருக்கிறது யாரு? இந்த ஆத்மன் கோரதி சப்தம் தான். ஆத்மா சர்வாந்தரா இது ஸ்ருதே. இந்த ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் அந்தரியாக பிராமணத்துல ஒவ்வொன்னா சொல்ல போறோம். ஆத்மானா யாரு? பிருதிவியாம் திட்டன். பூமியில யார் நிக்கிறானோ அவன் தான் ஆத்மான்னு. நான் தான் நிக்கிறேன், நான் ஆத்மா வந்தது. பிருதிவி நவைய பிருதிவியாம் அந்தரா. யார் பூமிக்குள்ள இருக்காரோ பூமிக்குள்ள புழு பூச்சி இருக்கு, அது ஆத்மா வந்தது. பிருதிவி நவேதா. பூமியில அது இல்ல, பூமிக்குள்ள இருக்கிறது பூமிக்கு வெளியில இருக்கிறது மட்டும் இல்ல. யார பூமி அறியாதோ பூமாதா நம்ம ஜீவன். நாம ஆத்மாவை அறிஞ்சிருக்கோமா? நமக்குள்ளதானே ஆத்மா இருக்கார். பூமாதாக்குள்ளதான் ஆத்மா இருக்கார். பூமாதா என்ன அறியல. அவருக்கு என்ன சார் தெரியும்? பூமி வேற சரீரம்
இந்த சரீரம் எப்படியா, இந்த சரீரம் தான் அந்த ஆத்மாவுக்கும் சரீரம். ஆத்மாவுக்கு தனியா சரீரம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நம்ம சரீரமே சரீரம் அப்படின்னு சொல்லி ஆத்மா சர்வாரஹ அப்படின்னு எல்லோருக்கும் உள்ள இருக்கிறவர் அப்படின்னு. அத்திய சர்வஸ்ய ஜெகத, இந்த முழு பிரபஞ்சத்திற்கு நாமரூப கிரியாத்மகஸ்ய ஜடத்துங்கிறது லட்சணம். திருஷ்யம்